e-passport நார்மல் பாஸ்போர்ட்டை பற்றி பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். பை சான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். பட் இப்போ e-passport இந்தியாவில் ரீசெண்டாக கொண்டு வர போகிறாங்க. நம்ம நார்மல் பாஸ்போர்ட் எல்லாமே e-passportக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த e-passport வந்து அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. e-passportனா என்ன, எதுக்காக அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இதில் என்ன அப்படி ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பாஸ்போர்ட் நேம் வந்து e-passport, எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் இதோட ஃபுல் ஃபார்ம். நம்ம நினச்சா பயோமெட்ரிக் பாஸ்போர்ட், நெக்ஸ்ட் டிஜிட்டல் பாஸ்போர்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு சிப் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த சிப்பு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் தான், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து சேவ்ல இருக்கும். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன் என்ன பார்த்தீங்கன்னா இதில் 64 கிலோபைட் டேட்டா வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃப்ராட், பாஸ்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது. பை சான்ஸ் நம்மளோட பழைய பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சிம்பிளாக நம்மளோட ஃபோட்டோ இருக்கும், நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். பை சான்ஸ் நம்மளோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகுதுன்னா அதர் பர்சன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் நம்மளோட ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களோட ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ அவங்க சேஞ்ச் பண்ணாலுமே இதில் இருக்கிற அந்த சிப்பில் இருக்கிற டேட்டாவை தான் கம்ப்யூட்டரில் வந்து செக் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் சேஃப் ஆகல, இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலுமே சிம்பிளாக வந்து அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடும். பாஸ்போர்ட் சேவாவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாம் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PKI பப்ளிக் கீ இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செக்யூராக இருக்கும்னு சொல்லலாம். இன்கிரிப்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கேப்சர் பண்ணுறாங்க. நம்மளோட கண்ணு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர், நெக்ஸ்ட் ஃபேஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து அந்த பாஸ்போர்ட் சேவாக கொடுக்குற அந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட்டில் இருக்கிற சிப்பில் சேவில் இருக்கும். எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும். நம்ம டேட்டா பர்த் நார்மல் பாஸ்போர்ட்டில் என்னென்னலாம் அட்ரஸ் டீடைல், டேட் ஆஃப் பர்த், பின்கோட் எல்லாமே இருக்கும். எல்லாமே அதில் என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து 100% செக்யூர் பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ இதை ஃபுல்லாக எதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க கொண்டு வரதுக்கு மெயின் ரீசன் பாஸ்போர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவும் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களோட செக்யூரிட்டிக்காகவும் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் வாய்ஸ் நடக்கிறதால எமிக்ரேஷன் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும். அதிகமாக வந்து நம்ம ஒர்க்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் வந்து ஃபியூச்சரில் e-passportக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாஸ்போர்ட் எப்போ e-passport வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, ஸோ அது என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாஸ்போர்ட்டில் எப்படி ECR வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கு தெரியல, டாப்லர் கைபெட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணி எண்ட் ஸ்க்ரீனில் வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. எஸ்எம்எஸ் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் கூட லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜ் ரிலேட்டட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. டேக் கேர். பை பை.